வணக்கம். இது அலை ஒளி செய்தி ஊடகம். மக்களுக்கான தமிழ் பள்ளி மாணவர்களின் செய்திகள். பினாங்கு மாநிலத்தில் சிறந்த பள்ளியாக விளங்கும் மாக்மண்டின் தமிழ் பள்ளியில் கடந்த 1984ஆம் ஆண்டு முதலாம் வகுப்பில் நுழைந்த மாணவர்கள் 40 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து கொண்டனர். மகிழ்ச்சியாகவும் நடைபெற்ற 40 ஆண்டு நண்பர்கள் சந்திப்பு கூட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ப்ரை எக்ஸோரா ஹோட்டல் மாநாட்டு அறையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் என்றும் தமிழ் உணர்வோடு வாழ்கின்ற வேளையிலே தமிழ் பள்ளிக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருவதாக முன்னாள் மாணவர்களின் ஒருங்கிணைப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்த குமரகுரு கணேசன் விவரித்தார். ஒன்று கூடுதல், அதாவது தோழர் தோழிகளுடன் ஒரு சந்திப்பு கூட்டம். இதை நான் எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு வந்திருப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ரெண்டாவது விஷயம், இது 42 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் பள்ளியில் சேர்ந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை திரும்பி நாங்கள் பார்க்குறோம் 42 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இது வெளி மாநிலங்களையும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. உள்ளூரில் உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் எங்களுக்கு இந்த ஆதரவு கொடுத்துருக்காங்க. வணக்கம், என் பெயர் பொன்னம்மா ஆறுமுகம். நாங்கள் மாமண்டி தமிழ் ஸ்கூல் முன்னாள் மாணவர்கள். 40 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கோம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எங்கள் நண்பருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாரும் ரொம்ப நாள் கழித்து பழைய நண்பர்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த தருணத்தை எங்களால் மறக்கவே முடியாது. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் வாசுகி தகுரத்தினம். நாங்கள் 1984 1989 வரை இந்த பள்ளியில் பயின்றோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 40 நண்பர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் சந்திச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த பள்ளியில் நான் வேலை செய்திருக்கேன். நான் துணை தலைமை ஆசிரியராக இந்த பள்ளியில் வேலை செய்திருக்கேன். முதல் நாள் இந்த பள்ளிக்கு துணை தலைமை ஆசிரியராக நான் பதவியேற்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் படித்த பள்ளியிலே ஒரு ஆசிரியராக பணியாற்ற எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என் பெயர் யுவராணி. நான் சக்தி மாக்மண்டின் தமிழ் ஸ்கூலில் தான் படித்தோம். என் கணவரும் அங்கே தான் படித்தார். அவர் பேர் குமரகுரு. நாங்கள் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் 40 நண்பர்கள் எல்லாம் ஒன்றா பார்க்குறது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம், என் பேர் குமரேசன் ராமநாதன். நான் 1984ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு படித்தேன். அதன் பிறகு என் தலைமை ஆசிரியர் முதல் மோகன் சார், அடுத்து அர்ஜுனன் சார். இன்று கூடியதை எப்படி நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார், எப்படி நினைக்கிறேன். கிட்டத்தட்ட என்னோட நண்பர்கள் 12 வயசில் பார்த்தவங்களாம் இருக்காங்க. இப்போ எனக்கு வயசு 47 வயசு ஆகுது. அதனால எங்களுக்கு 26 வருஷம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. வணக்கம், என் பேர் கேத்ரீனா மசிலாமணி. நான் கப்பலபத்தாசில் இருக்கேன். இப்போ நான் கேபிஜே பின்னிங் ஸ்பெஷலிஸ்டில் வேலை செய்கிறேன். ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் மாக்மண்டி தமிழ் பள்ளி மாணவர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு ஒன்று கூடுதல் செஞ்சுருக்கோம். இந்த ஒன்று கூடுதல் 40 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நாங்கள் எவ்வளவோ பிளான் பண்ணி நடக்க முடியாத நிலைமையில் போயிருந்தது. ஆனாலும் கூட எல்லாரும் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப்பில் செட்டில் ஆனாலும் கூட நட்பு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு மதிப்பு ரொம்ப அதிகம். கடவுளுக்கே கிடைக்காத ஒரு பாக்கியம் அது நட்பு. ஸோ அந்த நட்பு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்சி இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் குறைஞ்சது ஒரு 40 பேர்கிட்ட இன்றைக்கி நாங்கள் 40 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒன்று கூடுறோம். ஸோ இந்த சந்தோஷமான நாள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான நினைவுகள். ஸோ இது எப்பயுமே எங்களோட இருக்கும். எங்களுடைய நட்பு இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே நிரந்தரமாக தொடர்ந்து இருக்கும். இந்த அழகான வாய்ப்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அழகான வாய்ப்புக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய நட்பு எப்பயுமே தி பெஸ்ட் எவர். வணக்கம். நாங்கள் எல்லாம் 1ஆம் ஆண்டு முதல் 1984ஆம் ஆண்டு மாமண்டி தமிழ் பள்ளியில் நாங்கள் 1ஆம் ஆண்டு பயின்றோம்.
அதுக்கு பிறகு அந்த 6 ஆண்டு காலுக்கு பிறகு நாங்கள் சந்திக்கிறதே ரொம்ப குறைவாச்சு. அங்கே ஒரு சிலர் பேர் தான் நாங்கள் சந்திச்சுட்டு இருந்தோம். இந்த நீண்ட இடைவெளிக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்கனவே 40-42 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் எங்கள் நண்பர்களாக சந்திக்க ஒரு பெரிய வாய்ப்பாக கிடச்சிச்சு. இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது என்னோட தோழர் வந்து இங்கே பேசியிருந்தாரு, குமரகுரு. அவர் தான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இந்த வேலையில் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்தையும் மீண்டும் சந்திக்கிறதுக்கு. வணக்கம், என் பேர் மகேந்திரன். இங்கே மாப்பண்டி தமிழ் பள்ளியில் எல்லோரும் ஒன்றா படித்தவங்க. ஸோ இன்றைக்கி வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வந்து கேதரிங் சொல்லி ஒன்று கூடியிருக்கோம். ஸோ இதுக்கு பிறகு வந்து நம்ம நிறையா திட்டங்கள் வச்சுருக்கோம் செய்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி ரொம்ப வருஷ காலத்துக்கு பிறகு எல்லாத்தையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சில பேர்த்த வந்து பல ஆண்டுகளாக நம்ம பார்க்கல. ஸோ இன்றைக்கு பார்க்குற அந்த வாய்ப்பு கிடைச்சது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஏற்பாடு பண்ண மற்ற நண்பர்களுக்கு இந்த வேலையில் நன்றி சொல்கிறேன். வணக்கம், நான் கோமதிமா முனியாண்டி. நான் தமிழ் ஸ்கூலில் வந்து ஸ்டாண்டர்ட் 1லேருந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா படிச்சிருக்கோம். நாங்கள் 1977 ஸ்டூடெண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஆர்கனைசர் குமரகுருவுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் ராதா முனியாண்டி. நான் வந்து 77 பேட்ச். ஆனால் தமிழ் ஸ்கூல் வந்து நாங்கள் படிக்கல. ப்ரைமரி ஸ்கூல் வந்து நான் தைப்பிங்கில் படித்தேன். செகண்டரி ஸ்கூலில் வந்து ஃபார்ம் 1லேருந்து இங்கே படிக்கிறேன். ஸோ நைஸ் டு மீட் யூ ஆல். எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஆர்கனைசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. B40 குழுவை சேர்ந்த மாணவர்களுக்கும் B40 குடும்பத்திற்கும் நாங்கள் உதவிகள் தொடர்ந்து செய்து வருவதாகவும், கடந்த கோவிட் காலகட்டத்தில் மாணவர்கள் வீட்டிலிருந்து படிப்பதற்கான உதவிகளையும் நாங்கள் செய்திருப்பதாக குமரகுரு விவரித்தார். 1989ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுக்கு பிறகு வெவ்வேறு பள்ளிகளில் பிரிந்து சென்றாலும் நாடு தழுவிய அளவில், உலக தழுவிய அளவில் இன்று எங்களுடைய நண்பர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உயர் பதவிகளில் இருக்கின்றார்கள், வியாபாரிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையுமே ஒன்று கூட்ட வேண்டும் என்ற காரணத்தினாலே இன்று நாங்கள் பிராயில் அமைந்துள்ள எக்ஸோரா ஹோட்டலில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததாக ஏற்பாட்டு குழு தலைவர் குமரகுரு விவரித்தார். மேலும் தங்களுடைய நண்பரின் குழந்தைக்கு 500 வெள்ளி கல்வி நிதியம் அந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டது. இது அலைவொலி செய்தி ஊடகம். மக்களுக்கான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அலைவொலி ஊடகத்தை நாடுங்கள். அதே வேளையில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே, காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காண்பது தானேதோ. ஒரு 6 மாசத்துக்கு முதலையோ இல்லை ஒரு வருஷத்துக்கு முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டோம்னா தயவு செய்து இந்த டேட்டை லாக் பண்ணிடுங்க. நமக்கு எப்படி தீபாவளி, பொங்கல் பண்டிகை, நம்மளுக்கு கிறிஸ்மஸ், 31 ஆகஸ்ட் இதெல்லாம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வருதோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதவே அடுத்த வருஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை விட பெரிய கூட்டமாக சேர்ந்து இன்னும் ஒரு பெரிய இடத்துல சேர்ந்துட்டு எனக்கு ஒரு ஆசை. அது உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப வேணும், உங்களோட ஆதரவும் எனக்கு வேணும்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இல்லாமல் வராமல் இருக்காங்க, அவங்கள எல்லாரையும் நம்ம அழைச்சிட்டு வரலாம். இதுக்கு நீங்கள் உறுதியை கொடுப்பீங்களா? நம்ம வெளியே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ண சொல்லுங்க. வர்றதுக்கு நம்ம அதாவது இன்னும் எத்தனை காலங்கள் நம்ம போவோம்னு தெரியாது. ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம எதையோ ஒன்று சாதிச்சுட்டு போனோம். நம்மளோட பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதோ ஒன்று நம்ம விட்டுட்டு போனோம், ஒரு சொல்லிட்டு போனோம். ஸோ நண்பர்கள் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு 1000 நண்பர்கள் வெளியே இருக்கலாம், ஆனா அந்த நண்பர்களுக்கு உள்ள அர்த்தம் நம்ம ஸ்கூல்லேருந்து தான் வந்துச்சு. நம்ம ஸ்கூல்லேருந்து நம்ம பார்த்த நண்பர்கள் தான் முதல் நண்பர்கள், உயிர் நண்பர்கள். அந்த நண்பர்கள் வந்து நம்ம இன்னைக்கு வேலை இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. சில நண்பர்கள் எதிர்பார்த்து இருக்காங்க, சில நண்பர்கள் நம்ம என்ன கொடுப்போம்னு சொல்லி இருப்பாங்க. அந்த நண்பர்களை விட எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம இருந்தோம் பார்த்தீங்களா ஒரு காலத்துல, ஒரு கூட்டத்துல, அந்த நண்பர்கள் இன்னைக்கும் அது கிடைக்காது. அன்னைக்கு நம்ம எதுவுமே எதிர்பார்க்கல. உன்கிட்ட காசு இருக்கா, என்கிட்ட காசு இருக்கா, உங்ககிட்ட என்ன பதவி இருக்கு, உன்கிட்ட என்ன ஜாப் இருக்கு, உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு, எதுவுமே எதிர்பார்க்காம என் பின்னாடி நின்ற நண்பர்கள் நிறைய பேர். அதுதான் இந்த கூட்டம். ஸோ இது பத்தாது, இன்னும் எல்லாரையும் அழைச்சி வரணும். கடைசி நேரத்தில் கூட சில பேர் சொன்னாங்க, நீ கொஞ்சம் வெள்ளனே சொல்லியிருந்தா நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் வந்து முதல்ல ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். நான் மகேன் லோகா நாங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து எங்களால் வந்து ஒரு சின்ன கூட்டம் தான், அது வந்து டெய்லி நாங்கள் பார்த்துக்கிற கூட்டம். அப்போ நான் மகேன் லோகா கிட்டே நான் ஷேர் பண்ணேன், இல்லை நம்ம டேட்டை நவுத்துவோம், ஒரு பெரிய ஒரு கூட்டம் செய்யணும், ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று செய்யணும். அந்த ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வருவாங்க. ஏன்னா நான் என்ன எதிர்பார்த்து நான் நின்னனோ இதைத்தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. நான் நினைச்சு நான் இதை ஆரம்பிச்சனோ அதே தான் எல்லாரும் நினைச்சு நின்றாங்க. ஆனா யாரு தொடங்குறதுன்னு யாருக்கும் தெரியாம இருந்தோம். இன்னைக்கு நான் தொடங்கிட்டேன். ஸோ இனி வரும் காலம் நம்ம வந்து இதை சிறப்பாக செய்வோம், இன்னும் இந்த கூட்டத்தை பெருசாகும். அதனால வந்திருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நன்றி நன்றி. ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே, காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே. சொந்தம் நான் காணும் பந்தம் இன்பம் பேரின்பம், நாளொரு வண்ணம் நான் காணும் எண்ணம்.